என் அண்ணன் பேரு யுகனு. இன்னைக்கு புதனே பச்சை பசன்னு நாளை ஆரம்பிக்கல, பிங்க் கலர்ல தான் நாளையே ஆரம்பிச்சேன். அழகா ஒரு ஓட்டத்தை போடலான்ட்டு ரெடி ஆயிட்டு ஒரு ஓட்டத்தையும் போட்டு முடிச்சுட்டு தெருவுக்குள்ள வந்தோடனே ஒரு டயர் கீழே கிடந்தது. அதை கொஞ்ச நேரம் ஓட்டி பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அமர உட்காந்து குளிச்சு முடிச்சுட்டு பல்லையும் விளக்கிட்டு நல்லபடியா சாப்பிட்டுட்டு கண்ணாடியே ரொம்ப நாள் ஆச்சு தொடச்சு, அதையும் தொடச்சிட்டு இதுலயே வெற்றிக்குரிய போட்டுட்டு அக்கா டியூட்டிக்கு போயிட்டு வரேன். நீங்களும் பார்த்து பத்திரமா டியூட்டிக்கு போயிட்டு வாங்க. அருமையா வந்துட்டு அழகா என் வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு சிலம்பம் கிளாஸ் இருக்குது. அதுக்கு சொக்காவை காலையிலேயே மடிச்சு வச்சு நைஸா பேக்ல எடுத்துட்டு வந்துட்டேன். வழக்கம் போல 10 நிமிஷம் பஞ்சுவாலிட்டி இல்லாம லேட்டா தான் வந்தேன். கொண்டையில வச்சிருந்த பூவை எடுக்க மறந்த கதையா, ஸ்டிக் எடுத்துட்டு வந்த எனக்கு ஷூ எடுத்துட்டு வர மறந்துட்டேன். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஐயா கிட்ட பர்மிஷனை கேட்டுட்டு 2 வாழைப்பழத்தை போய் வாங்கி சாப்பிட்டுட்டு பயிற்சி முடியறப்ப பனிக்கட்டி மழை. அதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்ச நேரம் கையில தூக்கி வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் மாஸ்டர் ஐயாவும் நம்ம பிரெண்டும் எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்ல தஞ்சம் புகுத்துட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு மழை. அங்கேயே 1/2 மணி நேரம் உட்காந்து கதையை பேசி முடிச்சுட்டு மழை விட்டக்குறை தொட்டக்குறையா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு எரிச்சல் இல்லாம குளுகுளும் தூங்குவேன். நீங்களும் நல்லபடியா தூங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தொடர்புலயே இருங்க. நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கிறேன். டாடா, வருகிறேன், பாய்.